ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எப்சான் ஈகோடேங்க் பிரிண்டர் மாடல் பார்த்தீங்கன்னா L8050 A4 சைஸ் 6 கலர் பிரிண்டர். ஓகேங்களா, இது நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஆன்லைனில் வாங்கலை. ஆன்லைனில் வாங்கியிருந்தேன்னா ஒரு 1500 கம்மியாக வாங்கியிருக்கலாம். நான் ஏன் ஆஃப்லைனில் லோக்கல் ஷாப்பில் வாங்கினேன் அப்படின்னா, வாங்கும்போதே செக் பண்ணி எப்படி ஆப்ரேட் பண்ணோம், எதெல்லாம் பண்ணக்கூடாது, சின்ன சின்ன எரர்ஸ் வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அதனால தான் நான் வாங்கினேன். இது நான் வாங்குகிற ஃபஸ்ட் பிரிண்டர் இது தான். என்ன பர்பஸ்க்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா டிஷர்ட்டு பிரிண்டிங்க்கு தான் வாங்கினேன். ஆக்சுவலாக அது என்ன சொல்லுவாங்கன்னா சப்ளிமேஷன் ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சப்ளிமேஷன் இங்க் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 கலர் பிரிண்டர். CMYK ப்ளஸ் லைட் சியான் லைட் மெஜந்தா 2 கலர் ஆட் ஆகி டோட்டலாக 6 கலர் யூஸ் பண்ணலாம். பிரிண்டர் வாங்கும்போது 6 கலர் தருவாங்க. அதை வந்து நார்மல் ஒர்க்கு தான் யூஸ் பண்ண முடியும். சப்ளிமேஷன் டிஷர்ட் பிரிண்டிங்க்கு வந்து அந்த இங்கை யூஸ் பண்ண முடியாது. நம்ம டிஷர்ட் பிரிண்டிங்க்கு வந்து தனியாக தான் இங்க் வாங்கணும். ஆக்சுவலாக அந்த சப்ளிமேஷன் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா பேசிக் மாடல் L130 வாங்குவாங்க. இந்த நான் வாங்கிறது பார்த்தீங்கன்னா L8050. ரெண்டுக்கும் மேஜர் டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு. அதோட இன்னொரு மேஜர் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா L130 பார்த்தீங்கன்னா 4 கலர் பிரிண்டரு, L8050 பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 6 கலர் பிரிண்டரு. ஓகேங்களா, 4 கலர் யூஸ் பண்ணும்போது 65,000 ஆஃப் நேச்சுரல் கலர்ஸில் 30,000 நேச்சுரல் கலர்ஸ் தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும். இதுவே 6 கலர் பிரிண்டர் யூஸ் பண்ணோம்னா 65,000 நேச்சுரல் ஆஃப் கலர்ஸை 60,000 நேச்சுரல் ஆஃப் கலர்ஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணலாம். அதனால் கிளாரிட்டி கலர் டெப்த்து பார்த்திங்கன்னா இந்த 6 கலர் பிரிண்டரில் நல்லாயிருக்கும். ஓகேங்களா, அதனால தான் நம்ம இந்த பிரிண்டர் வாங்கினது. ஓகேங்களா, இப்போ வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் ஆன்லைனில் வாங்குறோன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக எடுத்தோடனே போய் வாங்கிடாதீங்க. அமேசான் ஆகட்டும், ஃப்ளிப்கார்ட் ஆகட்டும், இதில் வாங்கினாலும் ஏற்கனவே வாங்கியிருப்பாங்க. அவங்க ஃபீட்பேக் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா அவங்க ரேட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து எல்லா ரேட்டிங்ஸுமே கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் அவங்க தப்பாக ஹேண்டில் பண்ணிவிட்டு கூட இது இல்லை அப்படி டேமேஜ் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஹானஸ்ட்டு ரிவ்யூ தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் ரிவ்யூ பார்த்துட்டு எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் வாங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி விட்ருங்க. இப்போ ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன்.